நான் இந்த நேரத்தில் மோடியை பார்த்து கேட்குறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தை முடுக்கணும்ல உன்னுடைய ஆட்சியிலே 2016 தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் திருப்பூருக்கு பக்கத்தில் 570 கோடி ரூபாய், 1 ரூபா 2 ரூபா இல்லை, 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் பணத்தை பிடித்தார்கள். எப்பொழுது? 2016. பிடித்தது தமிழ்நாடு போலீஸ் அல்ல, டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தேர்தல் பார்வையாளர்கள் பிடித்து அந்த பணத்தை தேர்தல் ஆணையத்திடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். 2016 இப்போ 2024 இருக்கிறோம். ஏறத்தாழ 8 வருடங்கள் உருண்டோடி விட்டது. இந்த பணம் யாருடைய பணம் என்று அன்றைக்கு கலைஞர் உயிரோடு இருந்தார். உடனடியாக பல அறிக்கையின் மூலம் கேட்டார். அந்த தேர்தலில் மட்டும் ஒழுங்காக எல்லாம் நடந்திருந்தால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்திருப்பார். 2016 தேர்தலிலே அந்த 570 கோடி ரூபாய் பிடிபட்டதே அந்த பணத்துக்கு முன்னால் எவ்வளோ பணம் விளையாடுச்சு என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும். உடனே தலைவர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு போட சொன்னார். என்னிடத்தில் தான் சொன்னார். ஏற்கனவே பல வழக்கை என்னுடைய பேரில் இருந்த காரணத்தினால் TKS இளங்கோவன் பேரிலே நானும் வில்சனும் அந்த வழக்கை தாக்கல் செய்தோம். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் CBI விசாரணை செய்தது. பத்திரிகையாளர்கள் அருள் கூர்ந்து இதை குறித்து கொள்ள வேண்டும். 2017 சென்னை உயர்நீதிமன்றத்தால் நடு ரோட்டிலே கண்டெய்னர் லாரியில் கைப்பற்றப்பட்ட 570 கோடி ரூபாய் பணம் யாருடையது என்று விசாரிக்க CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு 8 வருஷம் ஆகுது. 2016 நான் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நானும் TKS இளங்கோவனும் CBI-னுடைய டைரக்டர் ஜெனரலை நேரடியாக டெல்லியிலே போய் சந்தித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த 570 கோடி ரூபாய் என்ன ஆனது என்று தெரியவில்லை. யார் பணம்? நடு ரோட்டில் கிடைத்தது. எவனுமே அதை பற்றி கிளைம் பண்ணவில்லை. ஏன் இன்னும் விசாரணை செய்யவில்லை என்று கேட்டபோது DGP சொன்னார், விரைவில் விசாரணை பண்ணுகிறோம் என்று. நான் மோடி அரசை கேட்கிறேன், நரேந்திர மோடியை கேட்கிறேன், திமுக காரன் வீட்டுக்கெல்லாம் ஈடியை அனுப்புகிறாயே, எதிர்க்கட்சி தலைவர் வீட்டுக்கெல்லாம் ஈடி அனுப்புகிறாயே, இந்த 570 கோடி ரூபாய் யாருடைய பணம் என்று விசாரிக்க CBI-க்கு உத்தரவிட்டு 8 ஆண்டு காலமாகிறது. இதுவரையில் கண்டுபிடித்தாயா? ஒருவராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? யாரும் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் என்னுடைய சந்தேகம், இது மோடிக்கு சொந்தமான பணமா என்ற சந்தேகம் எனக்கு வருது. இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண வேண்டியது மத்திய சர்க்காருடைய கடமை.